விழுகல. கீழே விழுகலையா? ஏய், நீ ஏன் மேல விழுந்து கிடக்க? ஃபர்ஸ்ட் எந்திரி. யாராவது வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீ எப்படி கிடக்க பாரு என் மேல. அச்சோ, சாரி சாரி சிவா. சாரி சொன்னதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் எந்திரி. ஓகே. சிவா, நீ என்ன இந்த நேரத்துல? ஹலோ, இது ஏன் ஹாஸ்பிட்டல். நான் எந்த நேரத்தில் வேணாலும் வருவேன். இதுவும் ஹாஸ்பிட்டல் தான். நீ எந்த நேரத்துல வேணாலும் வரலாம்னா, ஆனா இப்போதைக்கு இது என்னோட பெட்ரூம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்து இல்லை, உன்னை கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரி கேட்கலான்னு இந்த நடுராத்திரியில நீ வந்த? ஒய் நாட்? சிவா, இது ஒன்றும் ஃபாரின் கிடையாது, இது இந்தியா. இந்தியாவில் இந்த டைமில் வெளியிலலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அடேங்கப்பா, மேடம் அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ, எனக்கு என்ன? திமிரு பிடிச்சவ. என்ன கேட்கல? ஒன்றும் இல்லைம்மா. சரி, சாரி கேட்டுட்டு கிளம்பு. எனக்கு டைம் ஆச்சு, தூக்கமா வருது. அடி பாவி, நடு சாமத்தில் யாருக்கும் தெரியாமல் உன்னை பார்க்க வந்தா தூக்கம் வருதா? ஏன் கவலை உனக்கு எங்கே புரிய போகுது? பேசுறதா இருந்தா சத்தமா பேசணும் சிவா, அப்பதானே எனக்கு கேட்கும். உன் வாய்க்குள்ளேயே முழுங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி கேட்கும்? உனக்கு கேட்கவே வேண்டாம், நான் கிளம்புறேன். ஹே, சாரி கேட்கவே இல்லை. காலையில் கேட்டுக்கிறேன். நீங்கள் படுத்து தூங்குங்க மேடம். நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டேனான்னு பார்க்க தானே வந்த? இல்லை, அது தெரியும் சிவா, எனக்கு தெரியும். நீ இல்லைன்னா இந்த டைமில் வரமாட்டேன். ஆமாம், நான் அதுக்கு தான் வந்தேன். சிவா, ஐ எம் சாரி. அப்புறம் தேங்க்ஸ். எதுக்கு? கரெக்டான நேரத்தில் எனக்கு புரிய வச்ச. இல்லைன்னா இந்நேரம். வேணாம், திரும்பவும் அதை பற்றி பேச வேண்டாம். உனக்கு புரிஞ்சுதே, அதுவே போதும். எங்கே மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு தான் பயந்து ஓடி வந்தேன். ஆனால் உனக்கு புரிஞ்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி. இப்போ நிம்மதியாக நான் போய் தூங்குவேன். பாய், குட் நைட். சிவா, ஒரு நிமிஷம். சொல்லு நிலா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? பண்ணுறேன். இப்போ எங்கேயாச்சும் பக்கத்தில் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போக முடியுமா? மணி என்ன தெரியுமா? இந்த ராத்திரியில் இந்தியாக்குள்ளே வெளியிலலாம் சுற்றக்கூடாது, புரியுதா? இப்போ தானே மேடம் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. இப்போ நீயே கூட்டிகிட்டு போக சொல்கிற? சரி, வேண்டாம், இருக்கட்டும், நான் படுத்து தூங்குறேன். அடேங்கப்பா, ரொம்ப தான் சலிப்பு. ஆமாம், என்ன திடீர்னு வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிற? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவா. சூசைட் அட்டம்ல இருந்து வெளியில் வந்து இப்போ என்னமோ ஏதோ மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, நான் படுத்து தூங்கிக்கிறேன். சரி, கிளம்பு, போகலாம். நிஜமாவா? நிஜமாதான். ஆனால் பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போவேன். உன்னை ரொம்ப தூரம்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, சரியா? இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாலே எனக்கு போதும். ஒரு 5 நிமிட்ஸ் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் போகிறோம், எதுக்கு நீ ரெடி ஆகுற? இப்படியே வா. நோ, நான் வெளியில் வரதா இருந்தா கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவேன். 5 நிமிட்ஸ் தான், நீ வெளியில் வெயிட் பண்ணு. சரி, ஓகே, சீக்கிரம், லேட் பண்ணிடாத. என்னடி சொல்ற? கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னாங்களா? நீ தப்பு பண்ணிட்டடி. அந்த நிலாவை நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். சும்மா விட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல புருஷனும் பொண்டாட்டியும். உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அந்த மேனா மினிக்கு எவ்வளவு திமிரு! பார்க்கணும்னு வீம்பா இருந்து கடைசி பார்த்து விட்டாலே ரவியத்தானே. ஆமா, ரவியத்தா ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. எப்படி ஹாஸ்பிட்டல் போறது உனக்கு தெரியும்? யாருன்னு தெரியலடி. யாரோ ஒரு ஆள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு, அங்கே தான் உன் புருஷன் இருக்கான், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போய் பாரு, அப்படி இப்படின்னு சொன்னாரேடி. யாரடி அது? யார் ஃபோன் பண்ணா? தெரியலடி எனக்கு. சரி,
இப்போதைக்கு அதெல்லாம் பேசாத. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன்றத சொல்லிருடி. இல்லைன்னா பாவம் அவரை தேடிட்டு இருப்பாரு என்ன. என்னதான் சண்டை போட்டு வந்தாலும் உன் புருஷன் அப்படியே நினச்சிக்கிட்டு திருவியே தேடினா தேடிட்டு போறாரு. ப்ளீஸ் விஜி, கால் பண்ணி சொல்லிடு. வீட்டில் அத்தெல்லாம் இல்லை, அவங்க கிட்ட சொல்லாமல் வேற வந்துட்டேன். சரி, நான் ரவியை தாட்டா சொல்லிக்கிறேன் கால் பண்ணி. சரி, கண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனியா? ராதா ப்ளீஸ், இந்த மாதிரி இருக்காதடி. மாசமா இருக்கிற டைம்ல நீ இந்த மாதிரி கவலையா இருக்கக்கூடாது ராதா. அது வயிற்றுல உள்ள குழந்தைக்கு தான் ஏதாவது பாதிப்பா இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த குழந்தைக்காக நீ இப்போ அதை நல்லா பார்த்துக்கணும்ல. அட போடி, நான் விரும்பின ரவியே என்கிட்ட போய் சொல்லி மறைச்சு என் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கூட இல்லையாடி. நான் அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னியும் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியும் அவர் போய் பார்த்துருக்காரு. அப்போ நானும் என் குழந்தையும் முக்கியம் இல்லைல்ல அவருக்கு. அவருக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியம். கேட்டால் ஃப்ரெண்டாமா, மனசு கேட்கலையா? அப்போ என்னை பற்றி நினைக்கல. ஐயோ சரி சரி, நீ இதை பற்றி எதுவும் பேசாத. நான் ரவியாக்கு தனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. கண்ணாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், சரியா? இதை பற்றி நினைக்காத, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. எனக்கு தூக்கமே வரல. சரி, தூங்காட்டி அமைதியாக இருடி. ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? ஜூஸ் குடிக்கிறியா? வேண்டாம். சரி, உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. அறிவு கட்டவனே, கொஞ்சமாச்சும் கூறு இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா? ஏன்டா நீயும் அந்த விக்கின்றவனு இப்படியே பண்ணி தொலைக்கிறீங்க? வீட்டில் உள்ள மருமகள் எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு நீங்களாவே இருங்க. பாட்டி, ஏன் தப்பு தான். ஆனா அதுக்கு நான் வீட்டை விட்டு போவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ தான் சொல்லியிருக்கால, நீ நிலாவை பார்க்க போனேன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு. அப்படி இருந்து உனக்கு என்னடா? அப்படி என்ன ஃப்ரெண்டு கேட்குது உனக்கு? டே ரவி, வீட்டில் மனைவின்னு எதுக்குடா இருக்கா? நல்லது கெட்டதில் எடுத்து சொல்கிறதுக்கு தாண்டா இருக்கா. அப்படி இருந்தும் நீ அவள் பேச்சை கேட்கலன்னா அப்போ அவளுக்கு என்னடா மரியாதை? ராதா இந்த வீட்டோட மகாலட்சுமிடா. அந்த மகாலட்சுமி அப்படி வெளியே அனுப்புகிற மாதிரி பண்ணியிருக்கியே. ஐயோ, அடுத்தடுத்து நம்ம குடும்பத்தில் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. யசோதா, நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லா தான் நடக்குது. நம்ம வளர்த்துருக்கோம் பார்த்தியா, அதுக்கு தான் சரியில்லை. கல்யாணம்னு எதுக்கு தான் பண்ணுறானுங்களோ இவனுங்க. அட போங்கத்த, மனசே வெறுத்து போச்சு எனக்கு. இந்த வீட்டில் யாரு கூடயும் பேச எனக்கு பிடிக்கல. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. போதுமா போதுமா, இப்போ திருப்தியா எல்லாருக்கும்? ஏண்டா, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி என்னடா அந்த ஒட்டடை குச்சியை போய் பார்க்கணும்னு உனக்கு அவசியம்? அவ சரி ஆனா என்ன, ஆகலைன்னா என்ன? இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணி வச்சு தொலைச்சிருக்க வீட்டுக்கு தெரியாம? சொல்லி தொலை. பாட்டி ப்ளீஸ், நீயும் என்னை திட்டாத. நானே ராதா வீட்டை விட்டு போயிட்டாலேன்னு கவலையில் இருக்கேன். இப்போ மாசமா வேற இருக்கா. எனக்கு அதுவே எனக்கு ஐயோ. இப்போ மரமண்டிக்கு ஏறி என்ன பிரயோஜனம்? எப்படியோ போய் தொலைங்கடா. இன்னும் 2 பேர் தான் இருக்கிறோம். எங்களையும் வீட்டை விட்டு துரத்திருங்க. சை, வர வர அவங்க அப்பாட மாதிரியே இவனு வந்துகிட்டு இருக்கான். ஐம் சாரி ராதா. நான் என்ன பண்ண உன் கோபம் தீரும்? என் மேலதான் தப்பு. ஆனா என்கிட்ட வந்துடுடி, என்னை விட்டு போயிடாத. நீ இல்லைனா என்னால வாழவே முடியாது. அது உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரியும் விஜி, அவ அங்கதான் வந்திருப்பான்னு. என்ன ரவியத்தா, அவ சொல்லியும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவளுக்கு கோவம் வருமா வராதா? அவனால ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை. அந்த நிலாவை இப்ப அவசியம் போய் பார்த்துதான் ஆகணுமா? நீங்க பண்றது தப்பு தானே. பாவம் ராதா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. விஜி, நாளைக்கு நான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேன். இன்னைக்கு 1 நைட்டு மட்டும் அவளை பத்திரமா பார்த்துக்கங்க. என்ன ரவியத்தா, இதை நீங்க சொல்லணுமா? இல்லை, எனக்கு நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்க காலையில அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போங்க. இப்போ கூட பாருங்க, உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னா அவ அங்கதான் இருக்கான்னு. ஏன்னா நீங்க தேடிடக்கூடாதான். அவ தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சு நீங்க அங்கங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்கல்ல, அதனாலதான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னா. அவளெல்லாம் உங்க மேல கோவம் இல்லை ரவியத்தா, குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் அவ வருத்தப்படக்கூடாது. அவ கூட தான் நான் இருக்கணும். ஆனால் அவ அங்கே, நான் இங்கன்னு இருக்கோம். எல்லாம் என்னோட தப்பு தான். ரவியத்தா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்க, அது எனக்கு புரியும். ஆனா ஒய்ஃபா அவ எல்லாத்தையும் யோசிச்சாகணும்ல. அவளோட நல்லதுக்கு தானே சொல்றா. சரி, நீங்க காலையில அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ விஜி. அட தேங்க்யூலாம் சொல்லிக்கிட்டு சரி, நீங்க எது பத்தியும் கவலைப்படாம தூங்குங்க.
ஓகே விஜி, பாய், குட் நைட். ம் பாய், குட் நைட். டாக்டர், இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? எனிதிங் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், சும்மா தான் வந்தேன். நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமே. நிலா மேடமை வெளியே கூட்டிகிட்டு போகத்தானே? அதுக்குள்ளேயும் யார் சொன்னா? ஐயோ டாக்டர், யாரும் சொல்லலை. நிலா மேடம் என்கிட்ட புடவை கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் கேட்டாங்க, அதான். என்ன புடவையா? சிவா, போலாமா? போலாம். அப்பா, ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே, இதயத்திலே ஒரு திருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தே. ராதா, வாடி, வந்து படுத்துக்கோ. ஏய், பரவாயில்ல, இருக்கட்டும்டி. நீ ரூம்ல படு, நான் வெளியில ஹால்ல பாய் விரிச்சு படுத்துக்கிறேன் கண்ணாவோட. எது, பாய் விரிச்சு ஹால்ல படுக்கிறியா? மேடம், நீங்க மாசமா இருக்கீங்க தெரியும்ல. இந்த நேரத்துல தரையில படுக்க போறியா? எதுக்குடி உனக்கு தேவையில்லாத கஷ்டம்? எது எது எனக்கு கஷ்டமா? ராதா, ரொம்ப மாறிட்டடி நீ. அக்கா வாக்கா, இங்கே படுத்துக்கோ. அதான் உன் தம்பியே சொல்லிட்டான்ல, படுத்துக்கோ. இங்க பாரு, இங்க தண்ணி இருக்கு, நைட்டு தவிச்சிச்சுன்னா குடிச்சுக்கோ. பெட்டு தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டில் வாங்கிடலாம். நான் ஒரு ஆள் இருக்கிறனாலதான் எதுக்கு கட்டில்னு பெட்டவே போட்டுட்டேன்டி. ஏய், பரவாயில்ல, இருக்கட்டும்டி. நானே பாயில வெளியில போய் படுத்துக்கலான்னு பாக்குறேன். பிச்சு போடுவேன், பிச்சு. வந்து பாடு, உன் கூட படுத்து தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? அடியே, பழைய ஞாபகத்துல மேல கைய கால போட்டுறாதடி, வயிற்றுல பாப்பா இருக்கு. நோ நோ நோ, அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான், கவலைப்படாத. சரி கண்ணா, நீ படுத்துக்கோ. அக்கா கொஞ்ச நேரம் வெளியில நின்றுட்டு வரேன். ஏண்டி, டைம் ஆயிடுச்சுல, வந்து படுத்து தூங்கு. இல்லடி, கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் போயிருக்கேன். சரி ஓகே, அப்போ நாங்கள் படுத்துருக்கோம், நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. சரி. அப்புறம் விஜி, நாளைக்கு உன் கூட நானும் சேர்ந்து கடைக்கு வரேன். ஐஸ்கிரீம் கிடைக்கா? ஆமாண்டி, உன் கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ வீட்டிலே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்னடி, உனக்கு ஹெல்ப்பாக தானே இருக்கலான்னு வரேன். வீட்டில் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறது சொல்லு. அதெல்லாம் வேணாண்டி, நானே பார்த்துக்கிறேன். கடையில் வந்தால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. அங்கே வந்து 4 பேரோட பார்த்து பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வீட்டிலே இருந்தேன்னா அதே நினைப்பாவே இருக்கும்டி. சரி ஓகே, ஆனால் அங்கே வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, பேசாம தான் உட்காந்துருக்கணும், புரியுதா? அப்புறம் ரவியத்தானுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. அடிச்சி ரொம்ப பண்ணுவா. சரி, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், நீங்கள் படுத்து தூங்குங்க. கண்ணா, சமத்தா படுத்து தூங்கணுன்னு அக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரிக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், விடுடா அவனை. பாட்டி நீ சும்மா இரு, இவன் பண்ண வேலைக்கு இவனை அப்படியே கொன்னுடுறேன். விடு பாட்டி, அவன் என்ன அடிக்கட்டும். இப்ப 2 பேரையும் ஆட்டி வெளுக்க போறேன் பாரு, விடுங்கடா. ஏன்டா இப்படி உசுர வாங்கி தொலைறீங்க? என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? பாட்டி, இவங்கிட்ட அவ்வளோ நேரம் சொன்னேன், அத்தனை டைம் சொன்னேன், வேணாண்டா வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாதது, ராதாவுக்கு பிடிக்காதுன்னு. கேட்டானா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. மாசமா இருக்கிற பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிட்டு இவன் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். இவனெல்லாம் அடிடா, என்ன அடி, என்ன அடிச்சு கொல்லு. ஆமா, இப்பதான் 2 பேரும் ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இவன் மாத்திரம் என்ன, நீ மட்டும் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்து அனுப்புனா நீ பெரிய ஒழுங்காடா? பாட்டி, அதுவும் இது ஒண்ணா? சொல்லு, அதுவும் இது ஒண்ணா? எங்களை பொறுத்த வரைக்கும் 2மே ஒண்ணுதான்டா. வீட்டில் உள்ள மருமக யாருமே இல்லை, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுங்க. வெளியே அனுப்பிட்டு நிம்மதியா இருங்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. ச்சே, எனக்கே என்ன பார்க்க பிடிக்கலடா. 2 பேரும் உங்க மூஞ்சிய கண்ணாடியில பார்த்து நீங்களே காரி துப்பிக்கங்கடா. இங்க பாரு, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க தெரியாது. நாளை காலையில ராதா இங்க வந்து ஆகணும், இல்லைன்னு வச்சுக்க எல்லாரும் வெளியே போயிருங்க.
பாட்டி அவ ரொம்ப பிடிவாதக்காரி. என்னதான் சொன்னாலும் அவளா கோவம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் வருவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டியை நீ எப்படி சமாதானம் பண்ணிவியோ தெரியாது. நாளைக்கு ராதா இங்க வந்தாகணும். நாளைக்கு வேலையை அவளை பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் பாட்டி. என்னாலையும் என் பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியாது. ஆமா, இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்கடா, போய் பேசாம தூங்குங்க. வீட்டில் ஒவ்வொன்றும் ஒரு ரகமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எல்லாம் இவங்கனால தான். டேய், அப்படியே 2 பேரும் சண்டையை போட்டு உட்காந்துருக்காம போய் தொலைங்கடா. பூந்தேரிலே நீயாடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம். ராஜாங்கமே ஆனந்தமே நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம். மானே உன் வார்த்தை ரீங்காரம். மலரே என் நெஞ்சில் நின்றாடும். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல். நீ பாடம்மா, நீ பாடம்மா.